வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2024ஓட முதல் வீடியோ இன்னைக்கு நம்ம போட போறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ், ஒரு ஸ்நாக் ஒன்று செய்ய போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பீரை காட்டுறான்னு பார்க்குறீங்களா? இந்த பீரை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். பீர் பஜ்ஜி, கிங்ஃபிஷர் பஜ்ஜி செய்யலாமா? இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நான் இது ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. ஒரு வீடியோவில் பார்த்ததை வச்சு நான் இதை ட்ரை பண்ண போறேன். ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீரை ஊற்றிக்கலாம். மைதா மாவு, மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா சர்க்கரை. இது என்ன பஜ்ஜின்னு நான் சொல்ல இல்லையா, பழ பஜ்ஜி. நார்மலாக நம்ம வாழைக்காய் வெங்காய பஜ்ஜி எல்லாம் கிடையாது. பழத்தில் கேரளாவில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, பழம்புரி அப்படிம்பாங்க. அந்த பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். இவ்வளவுதான். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம நார்மலாக பஜ்ஜிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தாச்சு. அடுப்பு பற்ற வைக்கலாம். வடச்சட்டி வச்சாச்சு. வடச்சட்டி காய்ஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்குள்ள நம்ம பழத்தை கட் பண்ணி எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம். நேந்திரம் பழத்தில் மட்டும்தான் நம்ம இந்த பஜ்ஜி போட முடியும். நார்மலான இந்த சின்ன வாழைப்பழத்தை எல்லாம் எடுத்து பஜ்ஜி போடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, நல்லா வராது. ஏன்னா இந்த பழம் தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு பஜ்ஜிக்கு செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக கீரை எடுத்துக்கலாம். பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். வெட்டி எடுத்த பழத்தை இப்போ நம்ம டஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாவில் அந்த பேட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக லைட்டாக இந்த மைதா மாவை அதை இந்த மாதிரி கொட்டி டஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எல்லா பழத்தையுமே வந்து மைதாவில் கோட்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோட்டிங் பண்ணி வச்சுருந்த பழம் இருக்குங்களா, இந்த பழத்தை எடுத்து நேரம் இந்த மாவுக்குள்ளே போட்டு நம்ம நார்மலாக பஜ்ஜி போடுற மாதிரியே தான், ஓகேவா? நார்மலாக பஜ்ஜி போடுற மாதிரி உள்ளே மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டலாம். எண்ணெய் ஓவர் ஹீட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பஜ்ஜி கொஞ்சம் அதிகமாகவே வெந்துருச்சு, பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பஜ்ஜி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ஒரு கண்டிஷனில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிச்சத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம பழ பஜ்ஜி அதாவது பீர் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம எந்த சோடா, உப்பு, பேக்கிங் பவுடர் எதுவுமே போடல, அதாவது பேக்கிங் சோடா எதுவுமே போடல. நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள பழமும் நல்லா ஃப்ரையாக இருக்குது. செம்ம டேஸ்டாக இருக்குது. ஆனால் இந்த தோணுண்டா பீர் இல்லையாங்களோ, இதில் நம்ம பீர் சேர்த்துருக்கோங்கிறதே தெரியல. அப்புறம் எதுக்கடா பீர்னு எல்லாம் கேட்காதீங்க. அந்த 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 ஒரு டேஸ்ட் வரல. அதனால யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். இன்னொன்று, நம்ம பீர்ல எல்லாம் ஆல்கஹால் இருக்கு, ஆல்கஹாலை போய் நீங்க எப்படி இதில் சேர்க்கலாம் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நம்ம பாயில் பண்ண ஆரம்பிச்சதும் 70 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வாட்டராக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி, பாயில் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆல்கஹால் எவாபரேட் ஆயிரும், நீராவியாகி போயிடும். ஸோ அதனால இதில் ஆல்கஹால் இருக்குன்னு யாரும் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வெரைட்டிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டான அந்த சால்ட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சால்ட்டி தன்மையோட அந்த உள்ள இருக்கிற பழத்தோட ஸ்வீட்னஸும் எல்லாம் சேர்ந்து செமையான ஒரு ஸ்நாக்காக இருக்கு. என்ன சொல்றான்னா, இங்க ஒரு காம்பினேஷன் இருக்கு. நம்ம தோசைக்கு சட்னி, புரோட்டாவுக்கு குருமா மாதிரி இந்த பழ பஜ்ஜிக்கு பீஃப் கிரேவி, பீஃப் கறி ஃப்ரை இல்லை, அந்த வறுவல் டைப்பு, செம காம்பினேஷன். ஒரு நாள் நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுறோம், ஓகேவா? இப்போ இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். ஒரு நாட்டு கழிச்சு என்னடே സാധാ പഴംപൊരി പറയാ? എന്താ മാറ്റമുള്ള
ഏത് കടിക്കുക ആ കടിച്ചു എന്തെങ്കിലും പ്രത്യേകത ഉണ്ടാ ആ ബീർ ഒഴിച്ചാ എങ്ങനെയാ ബീർ ആ വെയിറ്റ് അവിടുത്തെ കഴിയല്ല എന്താ കഴിച്ചു നോക്ക് ஃப்ரெஞ்சினத்து எல்லாம் ஒரு ஸோ அவ்வளோதான் நண்பர்கள் எனக்கு வீடியோ ஒரு பியர் பஜ்ஜி செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு யாருமே இதில் பியரோட அந்த டேஸ்ட் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியல நம்ம என்னோட ஒய்ஃபோட சித்தப்பா அவர் மட்டும்தான் இதில் வேற ஏதோ சேர்த்துருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது வெளியே இவ்வளோ நல்ல சாஃப்டாக இருக்குது இன்னொன்று மெயினாக இதோட சூடு தன்மை ரொம்ப நேரம் நிற்கிது ஃபஸ்ட்டு பொரிச்செடுத்தது கூட இன்னும் சூடாக இருக்குது ஸோ நல்லா இருக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் நீங்களும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் அடிக்கடி இது மாதிரியான வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணேன் 2024 நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க கூடவே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க கூடவே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பாய் டேக் கேர்